கடவுள் தத்துவம், உலக தத்துவம், மனிதனுடைய சட்ட நீதிகள் எல்லாமே திருக்குறளில் அடங்கியிருக்குது. அதில் எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா முதல் குறளிலிருந்து தான். முதல் குறள் என்ன சொல்லுது? அகர முதல இடத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொன்னால், நமது ஆல்ஃபபெட்னு சொல்கிறோம் பாருங்கள், ஆனா ஆவணான்னு சொல்லி அந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து வந்து ஆனான்னு வரும், ஆரிஜின் ஆனா. ஸோ அதுபோல் இந்த உலக நியதிக்கு, பிரபஞ்சத்தின் நியதிக்கு ஆதி பகவன் முதல்வன் என்ற ஒரு அர்த்தம். கடவுளை பற்றி சொல்லும் பொழுது தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்ற ஒரு அபிப்பிராயம் அது வந்துட்டு சரியில்லைன்னு சொல்கிறோம். நம்ம அதை திருத்தி சொல்லணும். கடவுள் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அல்ல, தூண் ஆகவும் இருக்கின்றார், துரும்பாகவும் இருக்கின்றார். இந்த தூணிலும் இருப்பான், இந்த துரும்பிலும் இருப்பான் என்று சொன்னால், அப்படி என்று சொல்லும் பொழுது இங்கிலீஷில் வந்துட்டு காட் இஸ் இன்சைட் எ பில்லர் ஆர் இட் குட் பி இன்சைட் எ டஸ்ட்னு சொல்லி, அப்படி இல்லை. அதே நேரத்தில் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னா ஜெண்டர் கிளாசிஃபிகேஷன் வந்துருச்சு. அப்போ கடவுள் என்ன ஆணா இல்லை பெண்ணா அப்படின்ட்டு அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு ஜெண்டர் கிளாசிஃபிகேஷன் கொடுக்க முடியாது. அப்போ அதை திருத்தி சொன்னோம்னாக்கா தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அல்ல, அதை எப்படி சொல்லணும்? தூண் ஆகவும் இருக்கின்றார், துரும்பாகவும் இருக்கின்றார். அதுதான் உண்மையாக இருக்கும். The construct of the pillar is all atom. So every atom is a primordial manifest. So which mean to say, அந்த தூணை உடைச்சி பார்த்தோம்னா கடவுள் காட்சி கொடுப்பாருன்னு சொல்கிறாரு. அப்போ அதே மாதிரி துரும்பு இந்த டஸ்ட் ஆல்சோ அப்படி கிடையாது. The construct is such, தூண் ஆகவும் இருக்கின்றார், துரும்பாகவும் இருக்கின்றார். கடவுள் வந்து அது உள்ளுக்கு குடிக்கொள்ள எல்லாமாக காட்சி கொடுப்பது தான் கடவுளாக நம்புவோம். ஸோ கடவுள்னு சொன்னாக்கா அதை நம்ம தனியாக பிரித்து பார்க்க முடியாது. எல்லாமாக காட்சி கொடுப்பது தான் கடவுள். அப்போ கடவுள் இல்லாத இடமே கிடையாது. எல்லாமாக பரிணமித்திருப்பதே கடவுள். தனியாக போய் நம்ம கடவுள் தனியாக அங்கேயே உட்காந்துருக்கான்னு தேட முடியாது. ஆரம்பத்தில் கடவுளை தவிர்த்து வேற ஒரு பொருள் இல்லாததால் கடவுள் வேற எதையோ ஒரு பொருளை எடுத்து எல்லாவற்றையும் படைத்தார் என்பது கிடையாது. எல்லாமாக பரிணமித்திருப்பதே, வியாபித்திருப்பதே, விரிந்திருப்பதே கடவுள். சத்தியம் ஒன்றே, சகலமும் அதுவே. அப்போ கடவுள் என்ற ஒரு பொருள் தனிப்பட்ட முறையில் எங்கேயும் இயங்கிக்கிட்டு இல்லை, எல்லாமாக ஒரு காந்தமாக காட்சி கொடுப்பது தான் கடவுள்.